ஆன்மீன் பார்த்தப்பனே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே உமக்கே எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கே எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே ஏசு ராஜாவே உமக்கே எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 15th chapter 3rd verse. The eyes of the Lord are everywhere, keeping watch on the wicked and the good. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்தரே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. இயேசுவே, உங்க கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறப்பா, அதற்காக நன்றி. யார் நன்மை செய்றாங்க, யார் தீமை செய்றாங்க அப்படின்ற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்துல என்ட்ரி ஆயிட்டே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றது தெளிவாக பார்க்கிற தேவன். இப்போ உமது பிள்ளைகளாங்க நாங்க அப்பா, இயேசுவை அறிந்த நாங்க என்ன பண்றோம்? இந்த உலகத்துல பிறருக்கு தீமை செய்கிற பாத்திரவான்களாக நாங்கள் இருக்கோமா, இல்ல கர்த்தரின் சித்தத்தை செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து பிறருக்கு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற பாத்திரவான்களாக நாங்கள் இருக்கிறோமான்றது உணர்த்தி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. நியாயத்தீர்ப்பு நாளன்னைக்கு தகப்பனே, அவன் தன் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கு அவன் ஒப்பு கொடுக்கணும். நன்மைக்கான காரியங்கள் நீங்க எங்களை அங்கீகரிப்பீங்க, தீமை செய்தா அதுக்கு நீங்களே நியாயாதிபதியாக இருந்து அதுக்கு நீங்க பதில் தருவீங்கப்பா. மனிதன் எதிர்பார்க்கிற வண்ணம் இல்லை, ஆனா தேவன் யாருக்கு என்ன பண்ணணுன்றது உமக்கு தெரியும் தகப்பனே. நீர் உண்டு பண்ணின உலகத்துல வாழ்கிற அப்பிரோஜனமான பாத்திரவான்கள் அப்பா. நாங்க உமது பிள்ளைகள் தான், ஆனா பாவிகள் அப்பா. நாங்க உங்க ரட்சிப்பிற்காக நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ரட்சிப்பு மூலமாக தான் தாப்பனே நாங்கள் உமது பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில தகப்பனே, நன்மை செய்கிற பாத்திரவான்களாக எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை உருவாக்குங்க அப்பா. ஒவ்வொரு வசனமும் எங்களை வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட ஜெப அறையில இயேசுவும் நானும் அப்படின்ற ஒரு உறவு வைத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. அப்பொழுது எங்க இருதயத்துல இருக்கிற எல்லா உலக காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் நீங்கி போகும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாங்க தரித்திருக்கிறப்போ எல்லா அந்தகார கிரியைகள் எங்களுக்கு விரோதமாக என்னென்ன இருக்கோ அது இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாய் போகும். நீர் எதிர்பார்க்கிற சாட்சியின் பாத்திரவன்களாக எங்களை வழிநடத்துவீராகப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, ஆனா உண்மை பிரதிபலிக்கிற அன்பின் பாத்திரவான்களாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க. எங்க குறைகளை நீக்கி உமக்கு பிரியமுள்ள பாத்திரவான்களாக எங்களை உருவாக்கி தாங்க தகப்பனே. உமது வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த விஷயங்க. பரிசுத்த மனவாட்டியாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க தகப்பனே. இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை, அதன்படி நாங்க இருக்க வேண்டாம் அப்பா. வேத வாசிப்பு ஜெபத்திலும் தரித்திரங்களாக இருக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சாட்சிகளாக நிற்க கிருபை செய்யுங்க தகப்பனே. உலக மனிதர்களும் இப்படி செய்யறாங்க, நாங்களும் அதுபடி இருக்கக்கூடாதப்பா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக பிறருக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரவன்களாக எங்களை தகுதிப்படுத்துங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேக பேர் எனக்கு விரோதமாக நிறைய பேர் நிறைய காரியங்கள் செய்யறாங்க, இல்லை இவங்களே பிறருக்கு விரோதமாக ஏதாவது செய்திருக்க கூடும். அதை உணர்த்துவீராக தகப்பனே. வெளிப்படுத்தி காட்டுங்க, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதை மன்னித்து உமக்கு சாட்சியின் பாத்திரங்களாக வழிநடத்தி தாங்க. எனக்கு விரோதமாக இவங்க இப்படி பேசிட்டாங்க, மன்னிக்கிற சுவாபம் எங்களுக்கு தர கிருபை செய்யுங்க. மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க, மன்னிப்பை கொடுக்க கிருபை செய்யுங்க அப்பா. நாங்க யாரும் பர்ஃபெக்ட் இல்லை தகப்பனே, நீ ஒருவர் மாத்திரமே பரிசுத்தர். பொழுது பரிசுத்த ஆவியை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. உண்மையே சார்ந்திருக்கிறப்ப கர்த்தாவே எங்ககிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கும். அதற்காக உங்ககிட்ட ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிற தீமை செய்யறாங்க அப்படின்னு நாங்களும் அப்படி யோசிக்க கூடாதப்பா. இப்பொழுது எங்களுக்கு வழிநடத்தல் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்ற ஆளுகையில் இருக்க கிருபை செய்யுங்கப்பா.
நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த பாவம் செய்யாதபடி எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. என் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன நோக்கி பார்க்கிறார் அப்படின்றத உணர்த்துதல் தாங்கப்பா. எங்களோட அறக்கதவை பூட்டி கொண்டு நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அது ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர். எங்களோட வாழ்க்கையை பரிசுத்தமாக்க கிருபை செய்வீராக. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் காரம் ஒன்று பின்னமாக இருப்பதாக தெய்வதூதர்களாக பாதுகாத்து வழிநடத்துங்க. உங்கள் சித்தம் என்ன இருக்கோ பிதாவே அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இயேசு நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.